டே மார்னிங்கே போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து 1/4 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். அப்படியே ஒயிட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுட்டு எப்படியா இருந்தாலும் ரசம் வைப்பேன். ஸோ ரசத்துக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். ரொம்ப நாளாக வந்து இந்த லேயர் பிரியாணி தம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்கிட்ட அந்த தம் போடுற மாதிரிலாம் வந்து பிரியாணி பாத்திரமோ எதுவும் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது வாங்கவே முடியறதில்ல. கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் ஒரு பேன் ஒன்று நல்லா கனமாக வெயிட்டாக இருக்கும். சரி அதுலேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப லேட்டு. ஏன்னா நாங்கள் நேற்று தான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம். அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனால நைட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த தம் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். அதுவும் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ஸோ நல்லா வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெசிபி சொல்கிறேன். என்னதான் ஞாபகம் வச்சு செஞ்சாலும் நானும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணேன். இந்த ஆனியன்லாம் வந்து அவங்க இந்த மசாலாவோடவே போட்டு பண்ண சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து நான் மறந்துட்டேன் பண்ணும்போது. ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து எனக்கு வீட்ல வந்து பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரைஸ் எப்படி இவ்வளோ உதிரியா இருக்குது, இது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு வந்து யோசிப்பேன். ஆனால் அது நான் பார்த்ததில்ல. அப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க, "நம்ம எப்பவும் போல சாதம் வடிக்கிற மாதிரியே வந்து ரைஸை வேக வச்சுட்டு வடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா உதிரியா வரும்னு" சொன்னாங்க. நானும் ஒரு 2, 3 டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இறங்கிட்டேன். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலா சாப்பிட்ற பிரியாணிய விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பட் ரெகுலரா சாப்பிட முடியும்னு கேட்டா, அது தெரியல எனக்கு. பட் மாசத்துல ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த ஃப்ரைடு ஆனியன் அத நம்ம போடுறோம்ல, அது சாப்பிடும்போது நம்ம ஏதோ சிப்ஸு சேர்ந்து வச்சு சாப்பிட்ற மாரி அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமா அதுவும் நல்லா இருந்தது. 15 நிமிஷம் தம் போட்டு இறக்குனேன். ஏதோ என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில செஞ்சேன். சிக்கன் 65 வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட டைமிங்கே வந்து 4 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி எக்குலாம் எதுவுமே வைக்கல. இதை வச்சே சாப்பிட்டுட்டோம்.